செம்மர கடத்தல் வழக்கில் வேலூர் கலால் டிஎஸ்பியை போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க ஆம்பூர் நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தொலைபேசி வாயிலாக எமது செய்தியாளர் காண்டிபன் மூலமாக கேட்டு பெறுவோம். காண்டிபன், சொல்லுங்க. செம்மர கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்ட வேலூர் கலால் டிஎஸ்பியை காவலில் எடுத்து, அதாவது போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க ஆம்பூர் நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கிறது. இது குறித்த தகவலை சொல்லுங்க. எப்போ அவரை காவலில் எடுத்து விசாரிக்கிறாங்க? எத்தனை நாட்கள் விசாரணை நடைபெற இருக்கு? வணக்கம். அதாவது செம்மர கடத்தல் வழக்கு தொடர்பாக பல்வேறு பிரச்சனைகள் தமிழகத்தில் ஏற்பட்டது. அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா வேலூர்ல செம்மர கடத்தல் தொடர்பாக ஒரு காவல்துறையை சேர்ந்த, அதாவது கலால் டிஎஸ்பி தங்கவேலு என்பவரை கடந்த சில தினங்களுக்கு முன்பு காவல்துறை காட்பாடி அருகே சுற்றி வளைத்து கைது செய்தனர். அப்படி கைது செய்யப்பட்டவர் நேரடியாக 8 மணி நேரம் காவல்துறையோட விசாரணைக்கு பிறகு நேரடியாக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி வேலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். இன்று காலை 9:15 மணிக்கு அவரை வேலூர் ஆண்கள் மத்திய சிறையில் அழைத்துக் கொண்டு ஆம்பூர் நீதிமன்றத்திற்கு அழைத்துச் சென்று ஆஜர்படுத்தினர். அதாவது அதற்கு முன்னதாக காவல்துறையினுடைய தரப்புல இவரை மேலும் காவல்துறைக்கு விசாரணைக்கு உட்படுத்தி விசாரிக்க வேண்டும் என்று காரணம் காட்டி மனு செய்திருந்தனர். அதன் அடிப்படையில் இன்னைக்கு காலையில ஆம்பூர் நீதிமன்றத்துல நீதிபதி ஆனந்தராஜ் முன்னிலையில் ஆஜர்படுத்தினாங்க. அப்போது அரசு தரப்பு வழக்கறிஞர் சந்தியா, அப்புறம் குற்றம் சுமத்தப்பட்ட தங்கவேலு தரப்பு வழக்கறிஞர் ஆனந்தராஜ் ஆகியோருக்கு இடையே கடும் வாக்குவாதம், அதாவது விவாதம் ஏற்பட்டது. அது எந்த மாதிரியான விவாதம்னா, இவர் எந்த காரணத்தை கொண்டு போலீஸ் கஸ்டடிக்கு உட்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு குற்றவாளி தரப்புல இருந்து வழக்கறிஞர் வாதாடினார். ஆனால் அரசு தரப்பு வழக்கறிஞர் சந்தியா இவர் நிச்சயமாக காவல்துறையோட விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்று நீதிபதி முன் வாதாடின அடுத்து 2 மணி நேரம் இந்த வாதம் தொடர்ந்து நடைபெற்றது. அந்த வாதத்திற்கு பிறகு சுமார் தற்போது ஒரு 15 நிமிடத்திற்கு முன்பாகத்தான் நீதிமன்ற நீதிபதி ஆனந்தராஜ் இவரை போலீஸ் காவலில் விசாரிக்கலாம் சொல்லி உத்தரவிட்டிருக்காரு. அதாவது காவல்துறை தரப்புல 3 நாட்கள் கேட்கப்பட்டது. ஆனால் தற்போது நீதிபதி 2 நாட்கள் மட்டும் அனுமதி அளித்திருக்கிறார். தற்போது முதல் அவரிடம் விசாரணை மேற்கொள்ள அவர் அழைத்துச் செல்லப்பட்டிருக்கிறார். குறிப்பாக இவரை 18ஆம் தேதி மதியம் 2:15 மணிக்கு மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தவும் ஆனந்தராஜ் நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். குறிப்பாக இந்த நீதி விசாரணைக்கு பிறகு, அதாவது போலீஸ் விசாரணைக்கு பிறகு டிஎஸ்பி தங்கவேலுவிடமிருந்து பல்வேறு தகவல் வெளியாகும் என்று காவல்துறை வட்டத்தில் தெரிவித்திருக்காங்க. ஏற்கனவே டிஎஸ்பி தங்கவேல் இதில் 15 பேர் சம்பந்தப்பட்டிருப்பதாக காவல்துறையில தெரிவித்திருக்கிறார். அந்த சம்பந்தப்பட்ட நபர்கள் குறித்து மீண்டும் தீவிர விசாரணை மேற்கொள்வதற்காகவே காவல்துறை தற்போது இவரை காவல்துறையோட விசாரணையில உட்படுத்தியிருக்காங்க. இந்த விசாரணைக்கு பிறகு இன்னும் ஒரு வாரம் அல்லது 10 நாட்களுக்கு கழித்து ஆந்திர போலீசாரும் இவரை போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க முடிவு செய்திருப்பதாக நீதிமன்ற வளாகத்தில் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அது என்ன காரணம்னா, செம்மரக்கட்டை என்பது குறிப்பாக ஆந்திர மாநிலத்தை மட்டும்தான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். அப்படி அந்த செம்மரக்கட்டை வேறு யாருக்காவது தொடர்பு இருக்கிறதா என்ற கோணத்தில் காவல்துறை, அதாவது ஆந்திர காவல்துறை விசாரிக்க வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது.